ஹலோ விவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்னைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை பத்தி பார்க்க போறோம். காற்று எப்படி உருவாகுது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். காற்று என்றால் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த வாயுக்களின் கலவையை தான் காற்று என்று சொல்கிறோம். இந்த காற்றை நம் கண்கள் காண முடிவதில்லை, உணரதான் முடிகிறது. இந்த காற்று எப்படி உருவாகிறது என்று கேட்டால், மரங்கள் அசைவதால் காற்று வீசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மை அல்ல. இயற்கையாகவே காற்று பூமியின் அனைத்து பகுதிகளிலும் எங்கும் நிறைந்துள்ளது. இதை கொஞ்சம் விரிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. காற்று என்று சொல்லக்கூடிய வாயுக்களின் கலவையானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போவதுதான் காற்று வீசுகிறது அப்படின்னு சொல்றோம். அது ஏன் நகர்கிறது, எப்படி நகர்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும். அதற்கு காரணம் சூரிய வெப்பம் தான். இந்த வெப்பம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக விழுவதில்லை. இது நிலப்பரப்பில் ஒரு மாதிரி, மலைப்பகுதியில் ஒரு மாதிரியும், கடல் பகுதியில் ஒரு மாதிரி, ஒரு சமமில்லாத அளவு நிலைகளில் சூரிய வெப்பம் நிலவுது. வெப்பம் அதிகமாக விழக்கூடிய பகுதிகளில் காற்று என்று சொல்லக்கூடிய வாயுக்களின் கலவை அதனுடைய அடர்த்தியை இழந்து மேல் நோக்கி நகருது. அப்ப அந்த இடத்தில் குறைந்த காற்றழுத்தம் ஏற்படுது. அதே நேரம் குறைவாக விழக்கூடிய பகுதிகளில் வாயுக்களின் அடர்த்தி அதிகரித்து கீழ் நோக்கி நகருது. இதனால அந்த பகுதிகளில் காற்றழுத்தம் அதிகரிக்கிறது. ஒரு பகுதியில் உள்ள வாயுக்கள் கீழ் நோக்கி அழுத்தப்படும் போது அது இயல்பாகவே அருகே உள்ள குறைந்த அழுத்தம் நிலவும் பகுதிக்கு தள்ளப்படுது. அப்போது ஏற்படும் விசையை தான் காற்று வீசுகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஏன் வாயுக்கள் வெப்பத்தை பொறுத்து மேலையும் கீழையும் நகரணும் அப்படிங்கிற கேள்வி வரும். வாயுக்கள் மூலக்கூறுகளினால் உருவானது. மூலக்கூறுகள் வெப்பத்துக்கு உள்ளாகும் போது அதில் அடங்கியுள்ள வாயுக்கள் ஒன்றை விட்டு இன்னொன்று விலகி செல்கிறது. இதனால் அவற்றின் அடர்த்தி குறைந்து மேல் நோக்கி செல்கிறது. வாயுக்கள் குளிரும் போது மீண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கிறது. இதுபோல் காற்றின் அழுத்தம், வெப்பம், பூமியின் சுழற்சி, பூமியின் சாய்மானம் ஆகிய எல்லாம் இணைந்துதான் காற்றின் திசையை, அதன் வீரியத்தையும் முடிவு செய்கின்றன. மரங்கள் இல்லாத கடற்கரையில் கூட ஜிலு ஜிலு என்று காற்று வீசுகிறத பார்த்திருப்போம். சூரிய வெப்பம் நிலத்தை அதிகம் தாக்கும். கடல் நீரில் தாக்கம் குறைவாக தான் இருக்கும். அப்போது அங்கே காற்று அழுத்தம் அதிகரித்து அங்கே இருக்கும் வாயுக்கள் நிலத்தை நோக்கி தள்ளப்படும் போது அது காற்றாக வீசுகிறது. நான் பேசினது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. See you, bye.